Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னடா அது எல்லா வீடியோவில் வந்து காலை வணக்கம் சொல்லுவேன், மார்னிங் பெட்டில் இன்றைக்கி காலை வணக்கம் சொல்லலை அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நைட்லேயே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி 4 days நான் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் சேனலில் பார்த்துப்பீங்க. என்னோடய பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் வெளியே போயிட்டுருக்கேன். சரி, மார்னிங் அப்டேட் என்னால் ட்ரைவிங்கில் இருப்பேன் மார்னிங்கில், ஸோ அதனால் கொடுக்க முடியாதுக்காக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்னிங் வந்து ஷெடியூல் வச்சுட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். சரி, இப்போது நம்ம நேற்று என்ன பார்த்துருந்தோம் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 17,720க்கு நேராக சப்போர்ட் வந்தது. நம்ம இந்த பிரேக் டவுன் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் எல்லாம் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வியூவர்ஸ்லேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிலர் மட்டும் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குங்க. எங்கே நம்ம என்ட்ரி தெரியல, எக்ஸிட் தெரியல அப்படிங்க. போக போக நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இன்றைக்கி எங்கே நம்ம ப்ரைஸ் மூவ் ஆகும் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு நைட்டில் எது வேணாலும் ஆகும். இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் இப்போ பொழுது வெஞ்சு என்ன நடக்குன்னு தெரியாது. ஜஸ்ட் என்ன நடந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 17,860 கிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் பை பண்ணுவீங்களா? ஆல்மோஸ்ட் டாப்பில் இருக்குது, இந்த இடத்துல பை பண்ணுவீங்களா? ஓகே, ஸோ பை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா ப்ரைஸை வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன மாதிரி கேண்டில் க்ரியேட் ஆகுது, ஒரு லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வருதா, இல்லை இங்கேயே ஒரு ஹையர் ஃபார்மேஷன் இங்கேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்குதான்னு பாருங்கள். ஒருவேளை இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டின்னு ஒரு பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப வந்து அப்னு பார்க்கலாம். அதாவது 17,860 அபவ் வந்து திரும்ப வந்து அப்னு பார்க்கலாம். இல்லை இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வீக்னஸ் தெரியுது, ஒரு ரெட் கலர் கேனில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் கேனில் ஒரு 10 minutes கேனில் க்ரியேட் ஆகிடுது, சாலிட் ரெட் வருது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உடனே செல் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லோவும் அகைன் பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ என்ன ஆகுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் லைன் வந்து டச் பண்ணும். எது இந்த லெவல் பிரேக் ஆச்சு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவல் ஒர்க் ஆகும். அதாவது 17,800 லெவலில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரும். சரி, சினாரியோ மேலேருந்து ஓப்பன் ஆகல, கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கேப் டவுன் ஆனோடனே 17,800க்கு ஓப்பன் ஆகுதா, இல்லை அதுக்கு இந்த ட்ரெண்ட் கட் ஆகிட்டு கீழே ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் பையர்ஸ் ஏரியா, இது 17,770 வந்து பையர்ஸ் ஏரியா. ஸோ இந்த பையர்ஸ் வந்து திரும்ப வந்து மார்க்கெட் மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை அவங்கள ஸ்ட்ரென்த் முடியலையே அப்படின்னு பாருங்கள். அப்போ என்ன ஆகுனா 17,760க்கு பிலோ சேலிங்க்கான வாய்ப்பு தேக்கலாம். ஏன்னா அவங்க ஃபைனலாக சப்போர்ட் எடுத்துருக்க இடம் 17,720. ஓகே, ஸோ ப்ரைஸு இந்த மாதிரி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். நெகட்டிவில் ஓப்பன் ஆகுதா, பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். சஸ்டெண்ட் ஆகி நிற்குதான்னு பாருங்கள். எடுத்த உடனே எல்லாம் 9:30 மணிக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு 10 மணி வரலும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 மணி வரலும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளான் என்ன பண்ணலாம்னு சொல்லுது. எந்த லெவல் கட் ஆகுதோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். சிம்பிள் லாஜிக் அவ்வளோ தான். இப்போ இது சப்போர்ட் எப்படி உங்களால் நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் எக்ஸாக்ட்லி எப்படி 17,720 ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னு. இது பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. இது என்னது, இது எங்கே ஓப்பன் ஆச்சுது, இது ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா? ஸோ இது சப்போர்ட். இப்போ இது என்னது, திரும்ப சப்போர்ட். இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த சப்போர்ட் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆகிட்டே வந்துச்சுன்னா ஃபால் ஆகிருக்கும். ஸோ திரும்ப இந்த செகண்ட் டைம் 17,720 வந்துச்சுன்னா சப்போர்ட் எடுக்குமா இல்லையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இந்த ஃபால் எப்படி வருதுன்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் 17,860 அபோவ் என்ன மாதிரி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பையிங்கான மூமெண்ட்டை பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து என்னோடய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கணும், இல்லை ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா கீழே வரணும். ஸோ இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் கட்டான சேலிங்கான வியூ பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் கட்டான சேலிங்கான வியூ பாருங்கள், இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா பையிங்கான வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி 50யோட வியூ. சரி, நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஓகே, நேற்று போட்ட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் அப்படியே இருக்குது. எக்ஸாக்ட்லி அங்கே சப்போர்ட் எடுத்துக்குது. 42,450 ரேஞ்ச் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? இது என்னது, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட். இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிருக்குது. இங்கேருந்து நல்ல ஒரு மூமெண்டம். நிறைய பேர் இந்த இதில் வந்து பையிங் செல் எடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, நம்மளுடைய ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த இடத்துல வந்து நல்ல ஃபுல்லாக பாயிண்ட் எல்லாம் கேட்ச் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கூட அவ்வளோதான். இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு நல்ல மூமெண்டம், இதுவும் நல்ல மூமெண்டம், 2 மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா? இது மாதிரி தான் டே பை டே உங்களுடைய நாலேஜ் கொஞ்சம் கெயின் ஆகினா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தன்னால் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, சரி. இப்போது என்ன நடக்கும், இது நேற்றுக்காக தான் முடிஞ்சிச்சு. சரி, இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா 43,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். 43,000 ரெசிஸ்டன்ஸ் லெவல். ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் நல்லா புல்லிஷ்னஸ் காமிக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இதில் ப்ரைஸு
உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து அகைன் வந்து பையிங் பாருங்கள். ஆனால் இந்த கேப் அப் ஆகிடுச்சு 43,000 ஓப்பன் ஆகுது அப்படின்னா திரும்ப கேப் ரீஃபில் பண்ண வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். இல்லை கேப் ரீஃபில் பண்ண முடியல, அதனால் இதில் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் டச் பண்ண இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. இப்போ இதுவே உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது இந்த லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க, ப்ரைஸ் வந்து மூமெண்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம், இல்லை இந்த சப்போர்ட் மேலே இருந்துச்சுன்னா பையிங்கான வியூ பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் மெயின் லெவலில் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ப்ரைஸு இந்த இடத்துல லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். இந்த இடத்துல லோயரில் ஃபார்மேஷன் ஆகும், செல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். ஸோ ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் உங்களுக்கு க்ளோஸிங் குச்சின்னா ரீடெஸ்ட் பார்க்க வெயிட் பண்ணுங்கள், திரும்ப பையிங் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும், திரும்ப பிரேக் அவுட் ஆச்சுன்னா பையிங்கான வியூ பாருங்கள் ஃபின் நிஃப்டியில் பொறுத்தவரை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னால் ட்ராவலில் முடிஞ்சால் மார்னிங் அப்டேட் உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கிடைக்கிற போகிற இடத்துல வந்து வைஃபை எப்படி இருக்கும், நம்மளோட மொபைல் நெட் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் வந்து மொபைல் நெட்டில் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை எப்படி கொடுக்க முடியுதோ கொடுக்குறேன். அதே மாதிரி வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வீடியோஸ்லாம் மண்டேலேருந்து வரும். அதுவரை நான் கொடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சிலர் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், வீடியோஸ் மட்டும் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து அவ்வளோ நல்லதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்டிஸ் மட்டும்தான் வந்து உங்களை மேலே கொண்டு போகுமே தவிர ஒரு வீடியோலாம் வந்து உங்களை மேலே கொண்டு போகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சார் அவ்வளோதானே வீடியோ என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, எனக்கு வயசாகிடுச்சு என்னால் முடியாதுன்றீங்க. வயசாகிறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. வயசாகிடுறதுக்கும் அப்போ வயசாகிடுச்சா ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது இல்லைங்களா? இப்போது ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க உங்களால் எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? ப்ராக்டிஸ் பண்ணால் தானே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். எந்த ஒரு ட்ரேடில் ப்ராக்டிஸை பண்ணாமல் எப்படி உங்களால் கான்ஃபிடன்ஸ் கொண்டு வர முடியும்? வீடியோ பார்க்குறதுனால ஒரு வேலையும் ஆக போகிறதில்ல. ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் 100 டைம் ப்ராக்டிஸ் பண்ணும். ஒரு வீடியோவுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் ஆகிடும் உங்களுக்கு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில புதுசாக வந்து அதாவது அக்ரெசிவாக சேர்ந்துக்கிறவங்க, ஒரு ஏதோ ஒரு ப்ராஃபிட் சம்பாரிச்சிடலாம் ஒரு ஆர்வத்தில் இருக்கிறவங்க, சீக்கிரம் சென்ட் பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட், தயவு செஞ்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாமல் சேர்ந்து காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இருந்தால் அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் சேர்ந்துங்க, சீக்கிரம் சேர்ந்துங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். நமக்கு அந்த கடவுள் புண்ணியத்தில் அந்த வேலை நமக்கு தேவையில்லை. முழுக்க உங்களுக்கு எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.